5 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் மணவெளி தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் சபாநாயகர் அமைச்சர் துவக்கி வைப்பு. புதுவையில் 2 நாட்களில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வெளி மாநில கார்களின் அணிவகுப்பால் நெரிசலில் திக்குமுக்காடிய மக்கள். புதுவையில் பேருந்திற்கு வழிவிட முயன்று விபத்தில் சிக்கிய லாரி. சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். வள்ளலார் பிறந்தநாள் அன்னதானம் முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து தொடங்கி வைப்பார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 5 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பூரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நாணமேடு பிரதான சாலை ஆகியவற்றை 3 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கும், கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து நல்லவாடு வரையிலும், பின்னர் நல்லவாட்டிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும், தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை ரூபாய் 2 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் 2 நாளில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த உள்ளூர்வாசிகளுக்கு அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டு பரிதவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. கடந்த புதன்கிழமை ஆயுத பூஜை, வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி, வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை மற்றும் சனி, ஞாயிற்றுக்கிழமை என 5 நாட்கள் தொடர் விடுமுறை வந்ததால் புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த 2 நாட்களில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்ததாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்கள் புதுச்சேரிக்கு வந்து சென்றதால் புதுச்சேரி நகரமே 2 நாட்களில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி போய்விட்டது. புதுச்சேரியில் எந்த சாலையில் திரும்பினாலும் வெளி மாநில கார்கள் சிக்கிக்கொண்டு எந்த வாகனங்களும் செல்ல முடியாத அளவில் அணிவகுத்து காணப்பட்டது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அன்றாட பணிகளுக்கு சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு நெரிசல் ஏற்பட்டதால் குறுக்கு சாலைகளை பயன்படுத்தி நொந்து போயினர். போதாக்குறைக்கு நகரத்தின் முக்கிய சாலைகளாக விளங்கும் அண்ணா சாலை, காமராஜர் சாலையில் உள்ள தியேட்டர்களில் வெளியிடப்பட்ட புது திரைப்படங்களின் காட்சிகள் முடிந்து ஒரே நேரத்தில் மக்கள் வெளியேறியதால் இந்த சாலைகளில் தாறுமாறாக போக்குவரத்து பாதிப்பிற்கு முழு காரணமாகி போனது. அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ள புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தாறுமாறாக நிறுத்தப்பட்ட ஆட்டோக்கள், டாடா ஏஸ்கள் போன்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்தாவிட்டால் புதுச்சேரியில் எந்த சாலையும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு போய்விடும் என்பதற்கு கடந்த 2 நாட்களே சாட்சிகளாக உள்ளன. நேற்று இரவு அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போக்குவரத்து எஸ்பி ரக்ஷனா சிங் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழிகளில் வாகனங்களை செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் திருப்பிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து பல மணி நேரத்திற்கு பின்பே போக்குவரத்து நெரிசல் சரியாகி இயல்பு நிலைக்கு திரும்பியது. புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் பேருந்துக்கு வழிவிட முயன்ற லாரி சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. தமிழக பகுதியான தஞ்சாவூரிலிருந்து முருகானந்தம் என்கின்ற ஓட்டுநர் லாரியில் விறகுகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி வழியாக ஆந்திரா சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் பேருந்திற்கு வழிவிடுவதற்காக வலது பக்கம் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் லாரி சேதமடைந்தது. மேலும் சென்டர் மீடியனில் மோதியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சென்டர் மீடியனில் சிக்கிய லாரியை மீட்டு ஓட்டுநரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வள்ளலார் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற அன்னதான விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவிலில் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சலவையாளர் நகர் ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவிலும் முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் பவனியை பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய 166ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மாலையில் திருப்பலி, தீர்பவனி, நற்கருணை ஆசீர் நடைபெற்று வந்தது. 28ஆம் தேதி நடைபெற்ற திருப்பலி தீர்பவனியில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறப்பு மறையுரை வழங்கினார். நேற்று புனித பிரான்சிஸ் அசிசியார் பெருவிழா நடைபெற்றது. காலையில் திருவிழா சிறப்பு திருப்பலியை மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமியும், மாலையில் நடந்த திருவிழா திருப்பலியை குருக்களான ஆயரின் பதிலி தேவ சகாயராஜும் நடத்தினர். பின்னர் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொரூபம் தாங்கிய அலங்கரிக்கப்பட்ட தேரானது பல்வேறு வீதிகள் வழியாக சென்றது. தேர்பவனியில் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் அவர் எஸ். வி. பட்டேல் சாலையில் தேர்பவனியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் மற்றும் பங்கு மக்களுக்கு பாதாம் பால், ஸ்நாக்ஸ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குநர் டாக்டர் விஜய், பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்று காலை திருப்பலிக்கு பின் கொடியிறக்கம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தை சின்னப்பன் தலைமையில் பங்கு பேரவை அருட் சகோதரிகள், இறைமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வாக்கு திருட்டு சம்பந்தமாக ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கையெழுத்து பிரச்சார இயக்கத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். வாக்கு திருட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் காந்தி வீதி அமுதசுரபி எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்ட் மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். உடன் அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் பொறுப்பாளர் மருது பாண்டியன், பொதுச் செயலாளர்கள் தனுசு, ரகுமான், மகிழா தலைவி நிஷா மற்றும் குமரன், முத்துக்குமாரசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் கொண்டு சென்று சுமார் 5000 நபர்களிடம் கையெழுத்து பெற வேண்டும் என உறுதி எடுத்துக் கொள்ளப்பட்டது. உப்பளம் வானரப்பேட்டை பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள வானரப்பேட்டை பல்லவன் வீதியில் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்கால் சேதமடைந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக நகராட்சி அதிகாரிகளிடம் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றார். அங்குள்ள சேதமடைந்த வாய்க்கால்களை சீரமைத்து சிமெண்ட் ஸ்லாப் கட்டைகள் அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் யூ வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிகளை தொடங்கினர். இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களின் கோரிக்கைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணியை தொடங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலான மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 54 புகார்களில் 35 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை டிஐஜி அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று புதுச்சேரி கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது.
இதில் கிழக்கு சரகத்துக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்தில் தெற்கு எஸ்பி செல்வம் தலைமையில் தெற்கு சரக இன்ஸ்பெக்டர்கள், வடக்கு சரகத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள், மேற்கு சரகத்திற்கு உட்பட்ட மங்கலம் காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையில் மேற்கு சரக இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பி முருகையின் தலைமையில் திருநள்ளார் காவல் நிலையத்தில் எஸ்பி சுபம் சந்திரகோஸ் தலைமையில் டிஆர் பட்டினம் காவல் நிலையத்திலும், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பிக்கள் ரக்ஷனா சிங், பக்தவச்சலம் தலைமையிலும், ஏனாம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் வரதராஜன், மாகே காவல் நிலையத்தில் எஸ்பி வினயகுமார் கேஜ், புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதில் 54 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 35 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் 175 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி 75 கிலோ கேக் வெட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் தமிழரசு ஏற்பாட்டில் 75 கிலோ பிரம்மாண்ட கேக் அமைத்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டிய பின்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். துறை சார்பில் வெளியிட்ட பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று 4.5 ஆண்டுகள் பணி முடிந்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டுமே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு சம்மேளன நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் சங்கத்தின் நிர்வாக குழு பொறுப்பாளர் ஊழியர்கள் கூறும்பொழுது, கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் 175 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றி வந்தனர். ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் புதிதாக 344 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் 274 ஊழியர்கள் பணியிடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் புதிதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதிதாக பணி நியமனம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே துறை சார்பில் வெளியிட்ட பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று 4.5 ஆண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டுமே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் என்று அரசிடம் பலமுறை கோரிக்கை முன்வைத்தும் 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. எனவே புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் சார்பில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம், 17ஆம் தேதி வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம், 22ஆம் தேதி காரைக்காலில் ஆர்ப்பாட்டம், 24ஆம் தேதி அரியாங்குப்பத்தில் ஆர்ப்பாட்டம், நவம்பர் 13ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 33ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து துவங்கியது. வைணவ அன்பர்களுக்கு உகந்த மாதமாக அறியப்படும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பக்தர்கள் பலர் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு தலையில் போட்டு வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் சிலர் புதுச்சேரியிலிருந்து திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்று திருமலை வெங்கடேச பெருமாளை தரிசித்து வருகின்றனர். அதனை முன்னிட்டு 3ஆம் சனிக்கிழமையான நேற்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 33ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர்.
முன்னதாக தேங்காய்திட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்திலிருந்து தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் 25க்கும் மேற்பட்டோர் சிறப்பு வழிபாடு செய்து புறப்பட்டனர். இவர்களை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாநில காங்கிரஸ் செயலாளர்கள் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து பாத யாத்திரை புறப்பட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் சால்வை அணிவித்து தொப்பி, தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து வழியனுப்பி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், நிர்வாகிகள் சாமிநாதன், ராஜாராம் உள்ளிட்ட முருங்கம்பாக்கம் தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராம்குமார், உஷா, கௌதம், சூர்யா, அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன், அமிர்த ஜோதி, தமிழ்ச்சந்திரன், பாபு என்கின்ற சிவனேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தேச ஒற்றுமை, உடல்நலம், சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தேச ஒற்றுமை, உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின், செயலாளர் விகாஸ், மிட்டோன் அணியின் தலைவி சீத்தல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஸ் மற்றும் நிரஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நேற்று நடைபெற்றது. இதையொட்டி காலை திருப்பள்ளி எழுச்சி, மாலை சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை, நெய்வேத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்துடன் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜேஸ் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓவியதாரர்கள் நாராயணசாமி, பழனிசாமி, ராமதாஸ், தனசேகர் குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் 6ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவில் இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டது. மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் 6ஆம் ஆண்டு முப்பெரும் விழா, மன்ற ஆண்டு விழா, காந்தி ஜெயந்தி விழா, விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி டேக்வாண்டோ, சிலம்பம், நடனம், பாட்டு பாடுதல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் வைத்து அதற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் மன்ற தலைவர் ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்றார். கௌரவ தலைவர் செல்வராசு முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் தன்னார்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி, பிரேவ் ஹார்ட் டேக்வாண்டோ மாஸ்டர் நந்தகுமார், வந்தியத்தேவன் கலைக்கூடம் சிலம்பம் ஆசிரியர் விஜயகுமார், கிராமத்து பூக்கள் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ராஜகுமார், நரிமேடு இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் கார்த்திகேயன், கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவனர் ஜூலி ஆனந்த், ஆரோக்கியதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் மன்ற பொருளாளர் கணேசன், துணைத் தலைவர் பாரதிதாசன், துணை செயலாளர் வேல்முருகன், பாலச்சந்தர், மணிகண்டன், பாலாஜி, சிவா, ஏழுமலை மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியினை பாலாஜி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் மன்ற செயலாளர் லிங்கேஸ்வரன் அனைவருக்கும் நன்றி கூறினார். ராஜ்பவன் தொகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார். மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார். அந்த வகையில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி இன்று திருச்சிற்றம்பலம் கூட்டோடு டிபிஆர் திருமண நிலையத்திலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி 17/9/2025 அன்று நடைபெற்றது. அதன்படி பாத யாத்திரையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். நிகழ்ச்சியில் பூபதி ஜெககாந்தன், மதுரகவி, ராமானுஜதாசன், கணபதி சிவராமன், செந்தில் ஜெயமூர்த்தி, ஆனந்தன், சிவராஜ், ஏழுமலை செங்குட்டுவன் பிரகாஷ் மற்றும் பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,945 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 162 ரூபாய். 5,25,00,000 ரூபாய் செலவில் மணவெளி தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் சபாநாயகர் அமைச்சர் துவக்கி வைப்பு. புதுவையில் 2 நாட்களில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வெளிமாநில கார்களின் அணிவகுப்பால் நெரிசலில் திக்குமுக்காடிய மக்கள். புதுவையில் பேருந்திற்கு வழிவிட முயன்று விபத்தில் சிக்கிய லாரி, சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். வள்ளலார் பிறந்தநாள் அன்னதானம் முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து தொடங்கி வைப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்த தினம். 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு.